ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தக் லைஃப் படத்தோட சில மீம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு கலாய்க்கிற மாதிரி அந்த மீம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன மீம் போட்டிருக்காங்க, அது ரொம்ப நாளில் ஒரு 5-6 மீம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். The review was telling that Kamal and Mani should apologize to Tamil Nadu people first before Karnataka. இப்போ அந்த லாங்குவேஜ் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதை என்ன சொன்னாங்கன்னா, கர்நாடகா பீப்புள் எங்ககிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், எப்படி நீங்கள் லாங்குவேஜ் பற்றி பேசலாம், எங்கள் லாங்குவேஜ் தமிழ்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதனால் மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் எங்கள் ஊரில் படம் ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படியோ வித்துட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அதாவது திருப்பி மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் நாங்கள் எங்கள் ஊரில் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம கமல் சார் அதுக்கு புரியாத மாதிரியே அப்பாலஜைஸ் பண்ணாரா என்ன பண்ணாருன்னு தெரில. ஆனால் லாஸ்ட்டில் கேட்க முடியாது, நாங்கள் ஊரில் படமே ரிலீஸ் பண்ணல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ இந்த மீன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தமிழ்நாட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி, ஏன்னா படம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாலாஜி காசிநாதன் அப்படிங்கிற அவர் மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இது சிரிக்கணும், ஆனால் ஏற்கனவே பார்த்து சிரிச்சதுனால இப்போ சிரிப்பு வர மாட்டேங்குது. கர்நாடிகாஸ் அந்த படத்தை நீங்களே வச்சுக்கோங்க, மன்னிப்பு மட்டும் கேட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீம் நம்ம பார்க்கல, ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. படம் பார்த்து 6 மணி நேரம் ஆகுது, இன்னும் படமே இருக்கேன். என்னென்னா அந்த படம் என்ன கதை, என்ன சொல்ல வராங்க, அது எதை நோக்கி போகுது, எதுக்காக இந்த பிரச்சனை, எதனால் அடிச்சுக்கிறாங்க, எதனால் த்ரிஷாக்காக அடிச்சுக்கிறாங்க, எதனால் இந்த பொலிட்டீஷியனுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாது. இதில் முன்ஜென்ம சண்டைலாம் சொல்லுவார், அது எதுக்கு சொல்கிறாரு, எதுவுமே கனெக்ட் ஆகாது. நடுவில் திடீர்னு ஒரு படத்தில் ஒரு 4 மணி நேரம் படத்தில் திடீர்னு நடுவில் 1 hour மட்டும் 4 மணி நேரத்தில் நடுவில் 1 hour மட்டும் பார்க்க வச்சுட்டு திடீர்னு வெளியே இழுத்து போட்டால் அப்படி இருக்கும். அது மாதிரி தான் இருந்துச்சு அந்த படம். எதுக்கு உள்ளே வந்தோம், எதுக்கு போனோம், என்ன சொல்ல வந்தாங்க, எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களுக்கு புரியாது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் படத்தை பார்த்துட்டு வெளியே என்னடா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இருக்கும். அதை தான் இந்த 6 மணி நேர கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் போட்டிருக்காங்க. இந்தியன் 2 பரவாயில்லன்னு சொல்கிறாங்களே, பேசாமல் ரீல்ஸ் பண்ணிடுறோம். லைக்கா ப்ரொடக்ஷன் இந்தியன் 2க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மைண்ட் வாஷ் என்ன, ஏன்னா இந்த படம் அவ்வளோ ஓகேயாக இருக்குது. இந்தியன் 2க்கு ரீல்ஸ் போட்டுடலாமா, இல்லை நிறைய அந்த ஷார்ட் வீடியோவோ போடலாமா சொல்லிட்டு லைக்கா ப்ரொடியூசர் யோசிச்சுட்ருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மீன் போட்டிருக்காங்க. அடுத்த மீன், அப்போது ட்ரெய்லரில் நீ ஆக்ரோஷமாக இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல்னு கத்துனதெல்லாம் உங்கள் அப்பா இடத்த பிடிக்க இல்லை. இந்த நான் கூட ரொம்ப டெரராக பேசுகிறாரு, பயங்கரமாக தான் பண்ண போகிறாருன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக கார் எடுத்துன்னு த்ரிஷா வீட்டுக்கு போயிட்டு வா சுருதின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டாரு. பார்த்தா த்ரிஷா அவங்க இவங்க கூட வந்துட்டாங்க. அப்படி ஒரு மீன் போட்டு இந்த மீன் நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், எங்கடா ஒன்றும் யாரும் போடாமல் இருக்காங்கன்னு பார்த்தா போட்டுட்டாங்க. அருமையான மீன்க, இதெல்லாம் தேவைப்படுது. இது நான் ஹெட்ஃபோன் போடுவார். த்ரிஷா சொல்லுவாங்க, ஜூன் 5 போய் பாருங்க, 2 hour ஜூன் 5 போய் பாருங்க, 2 hourக்கு அப்புறம் புரியும் இந்த படம் என்னன்னு. ஆனால் 2 hourலாம் இல்லை, 2.25 மணி நேரமோ ஏதோ 2.25 மணி நேரம் ஒரு கதையை பார்த்துருக்கோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கதையில்லாத படம்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அது எதுக்குன்னே தெரியாத படம். திருப்பி எதுக்கு அடிச்சுக்கிட்டு. இப்போ இதுதான் கிளைமேக்ஸ் பாட்டு, இதுதான் லாஸ்ட் மீன். விண்வெளி நாயகா ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். இது என்ன மீம்னா, இந்த லாஸ்ட்டில் தான் சொன்னேன்ல, அந்த விண்வெளி நாயகா பாட்டு லாஸ்ட்டில் என் கார்டு போடும்போது வரும். அந்த கமல் சாரை விவசாயியாக காட்டும் போது வரும். அப்போது டைட்டில் காய்ச்சி என் கார்டை போட ஆரம்பிச்சிருவாங்க.
அப்போ எதுக்கு இந்த சுத்திகாசன் படம் வைப்பாங்க ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து இந்த என் கார்டு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு சீன் முடிச்சுட்டு அப்படியே என் கார்டு போயிட்டே இருக்கும். இப்போ தான் ஒரு மீம் வந்திருக்கு வீடியோ மாதிரி. நான் வீட்டுக்கே போயிட்டேன், யாருக்கு தான் ஸ்ருதிகாசன் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம். இந்த மாதிரி ஏகப்பட்ட மீம் இருந்துச்சு. ஏற்கனவே பார்த்து சிரிச்சிட்டேன். இப்போ இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது. அதனால தான் நிறைய பேர் நான் பார்க்காமலே வச்சுருக்கேன். ஓகே, பை.